எப்படை வெல்லும். புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. கொட்டு முரசு கொட்டி முழக்கு கொடுமை அடிமை மடமை வழியை எழுந்திடு நடந்திடு முழங்கிடு. கொட்டத்தில் கொடுமை அடிமை மடமை வழியை எழுந்திடு நடந்திடு முழங்கிடு. தலையை நிமிர்த்து தமிழா தமிழா தடையில் ஒருக்கு தமிழா தமிழா தலையை நிமிர்த்து தடையை ஒருக்கு தமிழா. இருந்து கிடக்கும் உனது வாழ்வு வெடிக்க வேண்டும். வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. போலவே இன்னும் வாழ்வதா அழித்து பிடித்து அடுத்து கெடுத்து சுரண்டி கொடுப்பதா. அன்றும் இன்றும் ஜெயிப்பவர் ஆண்டு நம்மை சாய்ப்பதா. என்றும் எங்கும் நாமும் அவர்கள் தேரை இழுப்பதா. கூழுக்காக ஏங்கி தவிக்கும் நமது கூட்டத்தில் பாலுக்காக அழுது செத்த குழந்தை எத்தனை. பிச்சைக்கார போல வாழும் நமது வர்க்கத்தில் ஓட்டு பிச்சை வாங்கி உயர்ந்த மனிதர் எத்தனை. வேற்று மனிதன் நமது இனத்தை ஒழுகிறார். வேற்று மனிதன் நமது இனத்தை ஒடுக்கிறார். நம் நாட்டு மனிதன் இவனும் உயிரை எழுக்கிறார். நம் நாட்டு மனிதன் இவனும் உயிரை எழுக்கிறார். வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. படிக்கும் இளைஞர் கூட்டமே உனக்கு ஏது வேலையே. படித்த பட்டம் வீட்டு சுவரில் மாட்டி வைக்கவா. நேற்று படிப்பு போதுமே நாட்டு படிப்பு படிக்கவா. ஆட்டி வைக்கும் கொடிய வாழ்வை அடித்து நொறுக்கவா. போச்சு கவிழ்ந்து போச்சு தமிழர் நமது தலைகளே. போதும் கனவு கண்டு வாழ்ந்த உனது நிலைகளே. நமது வாழ்வை நடத்தி செல்ல தலைவர் இல்லையே. கலங்கும் மனதை கேட்க இங்கு ஒருவர் இல்லையே. எனக்கும் உனக்கும் தலைவன் கொண்ட நாமடா. எனக்கும் உனக்கும் தலைவன் கொண்ட நாமடா. எதுவும் பதுவில் என்ற வழியை நாடனா. எதுவும் பதுவில் என்ற வழியை நாடனா. வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. கொட்டு முரசு கொட்டி முழக்கு கொடுமை அடிமை மடமை வழியை எழுந்திடு நடந்திடு முழங்கிடு. தலையை நிமிர்த்து தமிழா தமிழா தலையை ஒருக்கு தமிழா தமிழா தலையை நிமிர்த்து தமிழா தலையை ஒருக்கு தமிழா. இரண்டு கிழக்கும் உனது வாழ்வில் வெடிக்க வேண்டும். வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. வெற்றி வருது புதிய உலகம் நமது நமது நிமிர்ந்திடு மகிழ்ந்திடு முழங்கிடு. நல்ல காரியத்துக்கு போகும்போது ராவபாலம் தாண்டி வருவாங்க. தெரியாம தான் கேட்கிறேன். என்ன அவர் கட்டிக்க போறாரு, அவரை நான் கட்டிக்க போறேன். நடுவில் இந்த ராவுக்கும் கேட்டுக்கும் என்ன வேலை? அம்மா அம்மா அக்கா ரெடிமா தலையெல்லாம் சீவியாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் இவளை வெளியிலேயே விடக்கூடாது. ரூம்ல வச்சு பூட்டி வை.
ஏன் பூட்டி வைக்கணும்? ஆமாடி, 4 பேருக்கு முன்னாடி வந்து அப்பான்னு கூப்பிட்டு மான மரியாதை எல்லாம் கெடுக்கும். பெத்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு அவமானமா இருக்கா? பின்ன இருக்காதா? மடியில ஒரு பொண்ணு, மணவரையில ஒரு பொண்ணா? என்னடி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய் குயிலி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி. பொண்ணு பார்க்க போறோம். போலீஸ்காரங்கிறதுக்காக வெறப்பா பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. பொறுப்பா இரு. என்ன? கோலம் யார் போட்டு? மா கோலத்தை பார்த்திருக்கிறேன், இப்படி ஒரு பூ கோலத்தை நான் பார்த்ததே இல்லை. கோலம் யார் போட்டது கேளுங்க. கேக்குறேன். ஏங்க, இந்த கோலத்தை யாருங்க போட்டது? என் பொண்ணு தாங்க. பொண்ணுன்னா இப்ப நாங்க பார்க்க போற பொண்ணு தானே? ஆமாங்க. இந்த பாருங்க, தெற்கே திண்டுக்கல்ல இருந்து வடக்கே மேட்டுப்பாளையம் வரைக்கும், மேற்கே செம்மேட்ல இருந்து கிழக்கே சென்னிமலை வரைக்கும் என் பேரனுக்கு நான் பொண்ணுதாரேன், நீ பொண்ணுதாரேன்னு என்ன அரிசி எடுத்துட்டாங்க. பட் நான் ஏன் இங்க பொண்ணு எடுக்க வந்தேன்? இன்னைக்கு நான் பிழைக்கிறது வெளியூரா இருக்கலாம், இருந்தாலும் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனாலதான் நான் இங்க பொண்ணு எடுக்க வந்தேன். ஏங்கண்ணே, குயில் உள்ள தலை சீவிடுச்சா? அதுதான் குயில் இல்லைங்க, பின்ன கொஞ்சமா. கொஞ்சமா? எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி பேர் மாத்தி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமா? என்னடா அது கன்றாவியா இருக்குது. இந்த பேர் என்னங்க? தங்கவன். இதுக்கு அந்த பேர் அவ்வளவா பரவாயில்ல. நம்ம பேத்தீங்களா மாமா? ஆமாங்க. சரியான வாங்கிக்கோ. ஏப்பா, பேர் கொடை சேர்ந்தா அதுக்காக பொண்ணா போய் பேத்தின்னு சொல்லி சொல்லிடுறதா? உன்னை யாரும் வர சொல்லணும். உள்ள போ. அப்பா, எனக்கு விளையாட்டு தம்பி பாப்பா வேணும். சீக்கிரமா பொண்ணை கூப்பிடுங்க. முதல்ல காப்பியை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுமா. நல்லா இருக்குதா? அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளையா பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. நான் காப்பி சொன்னேங்க. ஏனுங்க, நான் கூட எனக்கு பொண்ணு பார்க்க போன போது காடமாடை இப்படித்தான் காப்பி நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். அதுலயே புரிஞ்சு விட்டாங்கல்ல. பேசிட்டே இருந்தா எப்படிங்க? ஒரு நல்ல நாளா குறிக்க வேண்டியதானே? வர்ற ஆவணி 15 நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். அப்ப நீ பொண்ணை பார்க்கவே இல்லையா? கையெடுத்துக்கிறோட மண்டை மேல சத்தியமா சொல்ல, நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. காப்பி நல்லா இருக்குன்னு சொன்னா அதை நீங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு அந்த மணவரையில போய் உட்காந்து புள்ள பள்ளி மாதிரி இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணு கூட பார்க்க மாட்டோம், கொலை பண்ணி போட்டுருவேன். சரி விடுறா, நம்ம பார்த்த பொண்ணு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் +2 படிக்குது. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக பெட்டி கடை இருக்குது, அங்க போய் நின்னோம்னா ஸ்கூல் விட்டு வரும்போது பாத்துக்க வேண்டியதானே. சைட் அடிக்க சொல்றியா? பொம்பளை படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் பொட்டி கடை எதுக்கு வைக்கிறது? சைட் அடிக்கிறதுக்கா? ஒரு சிகரெட்டை பத்த வச்சு இழுத்தோம்னா புகையோட சேர்த்து புள்ளை இழுத்துற வேண்டியதானே. அப்படியே வருது வருது வருது. அந்த ரெட்டை சடை போட்டு ஒசரமா வருது, அந்த புள்ளதான். நல்லா பாத்துக்க, அப்புறம் மறுபடியும் பாக்கல சொல்லக்கூடாது. என்ன? என்ன?
உள்ள எப்படி இருக்கு? சவுண்டு ரொம்ப பலமா இருக்குதா? வாங்கடி போலாம். ஒண்ணு போகுது. பள்ளிக்கூடம் விட்டா போகாம என்ன பண்ணு? நான் பேசணுமே. கருவேலங்காட்டு வழியா தான் போகுது. சைக்கிள் ஒரு முதி போய் சேர்ந்தல. நீ எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். புரோக்கருக்கு பொழப்பே எப்படித்தானப்பா. உள்ளே செட் ஆகிற வரை கூடவே இருப்பானுங்க. செட் ஆனா கழட்டி விட்டுருவானுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டி கழட்டி விட்ட மாதிரி. சர்பத் குடிக்கிறியாக்கு? ஆமா. ஏன் எனக்கு ஒன்று வாங்கி கூட. அதுக்கு வேற ஆள் பாருங்க. மூஞ்சி மார்க்கெட்டை பாரு. இனிமேல் எங்க போய் வேற ஆளை பாக்கு. ஐயா என்ன யாராவது இருங்கடி. எங்க போயிட்டு வர? கிலோமீட்டர் உன்னை பாக்குறதுக்காக ஒரு மனுஷன் சைக்கிள் ஏறிட்டு வந்திருக்கா? வாயில என்ன கொலக்கட்டியா? எங்க போயிட்டு வர? எது கண்ணீர் கம்பளையுமா நிக்கிற? ஆனா எதுக்கு பழகுற? எங்க போயிட்டு வரன்னு கேக்குற? ஜாமெட்ரி பாக்ஸ் நோண்டிட்டு இருக்க? அம்மா வாயும் வீட்டுக்கு போன வழி விடுங்க. ஐயோ, வழி விடுறது இருக்கட்ட. என்ன நிஜமாக உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா வாயும் வீட்டுக்கு போன வழி விடுங்க. ஏ என்னது? எதுக்கா நான் கேக்குறேன்? நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பெருசு சொன்னதுக்கா மண்டை ஆட்டி? ஐயோ, அம்மா வாயும் வீட்டுக்கு போன வழி விடுங்க. ஓடினா என்னடி அங்க நின்று லுக்குற? அம்மா, அன்னைக்கு என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாரே அந்த மீசக்கார மாப்பிள்ள என்ன பார்த்து பேசினாருமா. என்னடி பேசுனாங்க? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாருமா. நீ என்னடி சொன்ன? நான் வந்து இது ஒண்ணுமே பேசல. மஸ்கே பயந்துட்டு ஓடியாந்துச்சு. நான் தான் அது வாவல போட்டு சிரிச்சேன். என்னடி பைத்தியக்காரியா இருக்க? ஏண்டி பேசாம வந்த? நான் எப்படிமா பேசுறது? என்ன எப்படிமா பேசுறது? அடியே, பொண்ணு பார்க்க வந்தவங்க வெளியே பார்த்து பேச வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? பொண்ணுக்கு வாசல் சுத்தமா வருதா, காது நல்லா கேக்குதான்னு செக்கிங் பண்றாங்கன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு பேசாம வந்துட்டியே, அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எங்கேயாவது பார்த்தா பேசி வை. எப்படிமா பேசுறது? அட பேசுறீங்களா இல்ல? என்னங்க, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். நான் உங்ககிட்ட காட்டினாரு இப்போ. நேத்து கேட்டீங்களா? ஓஹோ, நேத்து கேட்டதுக்கு இன்னைக்கு பதிலா? உங்ககிட்ட எல்லாம் வயிறு பசிச்சு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அப்பதான் சோறாக்கி போடுவீங்கல்ல? இல்லங்க, அம்மா தான் சொன்னாங்க எதுக்குடி வம்பு பாத்தீங்கன்னா பேசிட்டு வான்னு. அம்மா உங்களுக்கா ஒண்ணு தோணல? நல்லா லவ்வியா? என்னங்க, ஏன்? உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாச்சா, மோதிரம், செயின், பின்ன என்னது? நெல்லிக்காய். ஸ்கூல் விட்டு வரல கேள்வி கடையில வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி, முதல்ல ஒரு காதலனுக்கு வாங்கிட்டு வர ஐட்டம் ஆடிது? ஏன் எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க? ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ நல்ல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்காம நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க உங்க கை நடுங்குது? நமக்கு லவ் புதுசு தானே. கவலைப்படாதீங்க, போக போக சரியாயிடும்.
நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கு தெரியுமா? உப்பு மிளகா தானே? அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஊறுகாய் போடும். வர்றேன் பாரு கலகலன்னு. ஐயோ என்னங்க இது வளையல்? உனக்கு தான். எனக்கா? வீட்டுல ஏதுன்னு கேட்டாங்கன்னா நான் வாங்கி கொடுத்ததா சொல்லு. ஐயோ வேணாங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஸ்க்குங்க. சரி நீயே வாங்கிட்டு சொல்லு. பணம் ஏதுன்னு கேட்பாங்கல்ல? அட பாக்கெட் மணில வாங்கினதா சொல்ல. எங்க வீட்டுல அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கொப்ப மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அட்டனா கிடைச்சா கூட கோவணத்துல முடிஞ்சு வச்சுக்கான்னு. எங்க பா சும்மா திட்டாதீங்க. வெரி இன்டர்நேஷனல் அப்ப. ஆமா நான் வீட்டுக்கு போன வாழை விடுங்க. எங்க அம்மா வாயும். என்ன நீ என்னங்க நீங்க மொத்தம் பிடிக்கிறீங்க? பின்ன உன்னை லவ் பண்ணலாம்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறேன். இதுதான் லவ்வா? இதுக்கு மேல உங்க ஊர்ல வேண்டிய பெண்மையா லவ் பண்ணுவா? சரி சரி நான் வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா வாயும். அதுக்காக இந்த வளையல் நானா போட்டு முடியும்? நீங்க இப்ப இந்த வாழையை கொடுத்தாலும் போட்டுக்க முடியாதுங்க. எல்லாம் தூங்கிட்டு தான் போட முடியும். என்ன நீ பெரிய கிளியோ பண்ற மாதிரி பேசுற? கொஞ்சமான கன்றாவி ஒரு பேரை வச்சு. ஆமா ஆமா உங்க பேர் மட்டும் ரொம்ப அழகா இருக்குது. தங்கவேல் தங்கவேல். என்ன கட்டிக்கு போற புருஷனை பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற நீ? சொல்லக்கூடாது, நான் கான்வென்ட் கேர்ள். டீச்சருக்கு தெரியாம பிட் அடிக்க தெரியுதுல்ல, அம்மாளுக்கு தெரியாம இந்த வளையல் போட்டு தெரியாதாங்க? ஐயோ கையை ஒரு வேற காட்சி போட்டு இப்பதானே கையே போட்டேன், அதுக்குள்ள கத்துற? நான் எங்க கத்துற? உங்க பொண்ணுங்க. என்னமாச்சு? ஏமா அப்படி கத்துன? அதுவும் இல்லம்மா, கன கண்டேன், அதை திருட வந்துட்டான், அதான் கத்திட்டேன். போலீஸ்காரன் பொண்ணு பாத்துட்டு போயிருக்கான், இவ கனாவுல திருட வந்திருக்கான். இது உருப்படுமா? ஏங்க கனவுல இன்னார்தான் வரணும்னு கண்டிஷன் போட முடியுமா? போய் கம்பளியை பொத்திட்டு படுத்து தூங்குங்க. கண்ணு கண்டதே நினைக்க படுத்து தூங்குமா. ஒரு ரூபாய் தண்ணி குடிச்சு படுத்துக்கோ. ஏனுங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நீ தானே சொன்ன ஒப்பனுங்க அம்மாவை ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த வளையல போட்டு பார்க்க முடியும்னு. 7 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தது. முழுசா கைக்குள்ள போயிருக்குதா, பாதியில முட்டியில் நிக்குதான்னு பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதுக்காக அட்ஜாஸ்ட்ல இருந்து கழுத்து இருக்கிறதா? நீ என்ன வீட்டுக்கு வந்து விருந்தாளி சும்மா துரத்து விடுறதுலயே இருக்கிற? உனக்காக 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல மிதின்னு விரிச்சிட்டு வந்திருக்கேன். நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் 10 கிலோமீட்டர். கொஞ்சம் தூரம் அதிகமா சொன்னா என் மேல பரிதாபப்பட்டு முத்தங்கத்தும் கொடுக்க மாட்டேன்டா. நீங்க 100 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட நடக்காது. வளையல் போட்டிருக்கியா? ஒரு கேக் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? இன்னொரு கைக்கு உங்க ஒப்பனா போட்டு விடுவேன். கொண்டா நான் போடுறேன். என்ன வெக்கமாக்கு? இருக்காதா? ரொம்ப வெக்கப்பட்டு புறாவை கடிச்சு துப்பிடாத. ஏதாச்சும் வந்ததா? வள்ளிதான் வருது. கனா ஒண்ணு வரலையா? அடியா வரணும். கருமண்டா, இதுவே கொஞ்சம் வெள்ளமான பிள்ளைகளா இருந்திருந்தா கணுக்கையில வளையல் பட்டோன்னே கண்ணை மூடி கணா கண்டு கண்ணை முடிச்சு வசதிக்கு தகுந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பாங்க. இந்த வளையலையும் போடுறேன், கண்ணை முடிக்க ஏதாச்சும் வருதான்னு பாக்கணும். ஆனா மூடு. ஏதாச்சும் வந்துடா? என்னங்க வந்துதான் உயிரை வாங்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே வரல, தூக்கம் தான் வருது. உங்களுக்கு எல்லாம் வராது. எங்க அம்ச்சி அப்பவே சொல்லிட்டு கண்ணு ஒரு வாய் இருந்து சாப்பிட்டு போயிருந்தேன். பெரிய நவநாட்டு சைக்கிள் எடுத்து மிதிச்சு வந்தேன். இங்க வந்த ஒரு அளவுங்க. அது எப்படிங்க வரும்? எப்ப பார்த்தாலும் முன் திடுத்துன்னு வச்சுட்டு ஒரு காதலி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. ஒரு 10 பைசா சிரிக்கிறீங்களா நீங்க? பெரிய பிரைம் மினிஸ்டர் நினைப்பு மனசுல. ஏன் எனக்கு சிரி பராது? அப்ப எனக்கு லவ் வராது போங்க. வராது கோடி. வா. அம்மா கத்துறீங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணை மூடி ட்ரை பண்ணி பாரு. எனக்கு அங்க விக்கல் வருதான்னு பாக்குறேன். வரேன். டாடா. அவர்தான் ஆம்பளை நாய் போச்சு, பொம்பளை நீங்களாவது தைரியமா பேசுங்க.
பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? என்ன வேணுங்கிறத அவங்க கேட்கட்டும். என்ன செய்ய போறோங்கிறத நாங்க சொல்றோம். கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிட்டீங்கன்னா அதுவே போதும். பாத்தீங்களா, மாமனார் ஏமாந்தா கோமணத்தையே உருவிட்டு வந்துடுறானுங்க இந்த காலத்து பசங்க. ஆனா என் பேராண்டி பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதுங்கிறான். காவி டம்ளரே வேணாங்கிறான். தாலி பொட்டி கூட எங்க காசுதான். தலையை குடிஞ்சா போதும், தாலியை கட்டி நாம கூட்டிட்டு போயிடுறோம். நீங்க நாளை குறிங்களே. வெரி குட் மை ஒய்ஃப். தேங்க்யூ. வாங்காது உங்களுக்கு கௌரவமா இருக்கலாம், ஆனா கொடுத்தா தானே எங்களுக்கு கௌரவம். வாங்குறதும் கொடுக்கறதும் தான் கௌரவம்னா உலகத்திலேயே கௌரவமான வட்டி கிடக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட மனசை மட்டும் எதிர்பார்க்கிறவன் தான் மனுஷன். தயவு செஞ்சு அந்த மனுஷனா வாழ விட. உங்க பொண்ணை தவிர எனக்கு வேற எதுவுமே வேணும். என்னங்க வேற இப்படி அர்த்தமெல்லாம் பேசுற? உன் வசரத்துக்கு 100 ரூபாய் நகை கேட்கலாம், உன் நேரத்துக்கு 100 ஏக்கர் நிலம் கேட்கலாம். உன் குணத்தை கேட்டேன்னு வச்சுக்க, இவங்க நேரம் கொடுத்து கட்டுவழி பண்ண முடியுமா? என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஆண்டவன் எனக்கு வேண்டிய அளவு கொடுத்துட்டான். ஆண்டவன் சொந்தக்காரனா? ஆண்டவன் எப்படியே கொடுப்பான்? யோ, புஷ்மத்தனம் பண்ணாம பேசாம உட்காந்துரு. சரி கேளு தங்க வேலை. ஆண்டவன் என்னமோ கொடுத்துருக்கிறானாமா. 2 ரயில் பெட்டி 2 ஏரோப்ளைனும் கேளு, கொடுப்பானான்னு பார்க்கலாம். அதான் வேண்டாம் வேண்டாங்க இல்ல. கேளுகள்னு என்ன அர்த்தம்? எங்கேயும் சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியா? நீயே சீர் வேண்டாம்னு சொல்லிட்டா மாப்பிள்ளைகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சுக்குவாங்கல்ல. குறை இருக்கிறதுனாலதாங்க மாப்பிள்ளை காசு பண்ண வேணாங்கிறாரு. என்ன செய்ய குறை கேட்டீங்க? இந்த நல்ல நேரத்துல எதுக்கு மச்சான் அதெல்லாம்? ஆரம்பிச்சீல்ல, சொல்லு. பத்திரிக்கை நேரத்துல ஏமாச்சான் படத்தையெல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன இதுக்காக சொன்னேன்? ஏதோ வாய் தவறி வார்த்தை வந்துருச்சு. தாய் இருந்தா எது வேணாலும் பேசுவியா? அவனை ஏன் தொல்லை பண்றீங்க? 1000 தான் இருந்தாலும் தங்கவேல் அப்பம் பேர் தெரியாதவன் தானே. அந்த போட்டோ எடுக்கிறீங்க, மறுபடியும் படத்தை மாட்ட போறீங்களா?
அப்ப யாருன்னு தெரியாம போறது என்னோட தப்பா? அடைச்சவன் யாருன்னு தெரியாம படுத்து கிடந்த அவனோட தப்பு. ராஸ்கல்! ஏய், என்ன பெத்தவளை பத்தி குறை சொன்னா கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் மகளை பத்தி ஏதாவது சொன்ன கொலை விழும் ஜாக்கிரதை. ஏய், அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? தாயம்மா, என்னடி? ஏய், எனக்கு எதுக்கு திருஷ்டி சுத்துற? அடியே, ஆளான பொண்ணு மேல ஆம்பளை கண்ணு படலாம், பொட்டச்சிக்க கண்ணு மட்டும் படவே கூடாது. ஊர் கண்ணு பூரா ஓ மேல தாண்டி இருக்கு. ஏய், அடுத்தவன் கண்ணு படாம உன் கட்டணங்க இப்படி காப்பாத்தி வரிய, நாளைக்கு உன்னை கட்டிக்க எந்த மண்மை ரசம் வரப்போறான்னு பாக்க வேண்டிய. எவனாவது அம்மாவை சொல்லிட்டாட்டும் வந்து மாட்ட போறாண்டி. போங்கடி.